गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद शांताहारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदुत्तम एकवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिरुत्थानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं श्री श्रीदेवी भूदेवी समेतम आदिनारायण स्वामी சோளிங்கர்னு சொல்லக்கூடிய கடிகாசல சேத்திரம் யோக நரசிம்மர் 108 திவ்ய தேசத்தில் 108 திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் ஆலயத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மூங்கலேரி என்ற கிராமம் கோபாலபுரம் கிராமத்தில் நீர்வளம் நிலவளம் மாங்கா தோப்பு உள்ள அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிநாராயண சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்துடைய வரலாறு, சுவாமியுடைய தியானம், விஷ்ணு சதுர்புஜோ மாலி சங்கு சக்கர கதாட்சத்ருது நீலாம்புஜ பிரதீகாசா கருடாசன சம்சிதா. சுவாமி 11 நாராயணருடைய 7வது நாராயணராக விளங்கக்கூடிய விசேஷமான நாராயணர். சுவாமியுடைய நாமதேயம் ஆதி நாராயண சுவாமி. ஸ்ரீதேவி பூதேவி சமேதமா எழுந்தருளி அருள்பாலித்தக்கூடிய விசேஷமான சுவாமி. விஷ்ணு சதுர்புஜோ மாலி, 4 கரங்கள் வைத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. அந்த கரங்கள்ல வலது கையில சங்கு வச்சுண்டு இடது கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கக்கூடிய விசேஷமான சுவாமி. சங்கு சக்கரம் மாறி இருக்கக்கூடிய விசேஷமான சுவாமி. தமிழ்நாட்டுல பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பார்த்தசாரதி அப்படின்ற ஆலயத்துல மகாவிஷ்ணு வலது கையில சங்க கையில வச்சுட்டு இருப்பார். எதற்காக அப்படின்னா மகாபாரத போருக்காக, போர் துவக்கத்திற்காக மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் வலது கையில போர் முழக்கத்துக்காக வலது கையில பார்த்த சாரதியா வலது கையில சங்க வச்சுட்டு இருக்கார். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆதிநாராயண சுவாமி நிசப்தத்துக்காக, அமைதிக்காக வலது கையில சங்கு வச்சுட்டு இருக்கார், இடது கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கார். பிரயோகம் இல்லாத மூர்த்தி. அதுல விசேஷமா ஸ்ரீவட்சம்னு கூடிய மகாவிஷ்ணுடைய வட்சத்தை ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கார். அத்துடன் வலது கையில சங்கு, இடது கையில சக்கரம், கதாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு கையில வச்சுட்டு இருக்கார். இன்னொரு கையில நீண்ட காம்புடைய தாமரை பூவை கையில வச்சுட்டு இருக்கார். குருவாயூர் அப்பன் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய தாமரை பூ மாறிய கையில வச்சுட்டு இருக்கார். சுவாமி திருமஞ்சனத்தப்ப பாத்தீங்கன்னா 10 அவதாரம், அவர் எடுத்த 10 அவதாரமும் ஆகப்பட்டது. மச்ச அவதாரத்தில் இருந்து கல்கி அவதாரம் வரையும் சுவாமியுடைய திருமேனிலேயே இருக்கக்கூடிய விசேஷமான ஸ்தலம். 108 திவ்ய தேசத்தை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய விசேஷமான சுவாமி. நம்முடைய பிறப்பு சுவாமி கிட்ட பார்க்கணும், அவருடைய அழைப்பு இருந்தா மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும். இந்த ஆலயம் ஆகப்பட்டது வனம்னு சொல்லக்கூடிய வனத்துல சுவாமி நிசப்தக்காக இருக்கார். இவருடைய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமலை திருப்பதி ஏழுமலையானுடைய தகப்பனாராக விளங்கக்கூடிய சுவாமி. நித்தியம் பிரம்மோத்சவத்துல திருமலையில சுவாமியுடைய நாமதேயம் ஒலிக்கக்கூடிய விசேஷமான சுவாமி. திருமலையில திருக்கல்யாண உற்சவத்துல நித்தியம் பிரவரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் யாருடைய பேரன், யாருடைய மகன், இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பிரவரம். அதுல திருக்கல்யாண உற்சவத்தை வைபவத்துல பிரவரமாகப்பட்டது திருமலையில உழைக்கும் போது ஆதி வராக சுவாமி பௌத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையார். ஆதி வராக சுவாமின்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆதி வராக சுவாமி. ஆதி நாராயண சுவாமி புத்திராயா. ஆதி நாராயண சுவாமி பையனாக விளங்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானே அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இவருடைய நாமதேயம். அதுல இந்த திருமலையில கல்யாண உற்சவத்துல எப்படி ஒலிக்குதோ அதே மாதிரி சுவாமி இங்கு தசவதார மூர்த்தியாக விளங்கி நித்திய கருட சேவை. இந்த ஆலயத்துல நமக்கு எதிர்க்க கருடன் கிடையாது. சுவாமிக்கு கீழவே, பாதத்துக்கு கீழவே கருடன் எழுந்தருளி நித்திய கருட சேவை சாதிக்கக்கூடிய விசேஷமான சுவாமி.
இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா 108 திவ்ய தேசத்தை ஒரே சமயத்துல பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆலயத்துல விசேஷம். இந்த ஆலயத்துல விசேஷம் என்ன அப்படின்னா 108 திவ்ய தேசத்தை ஒரே இடத்துல பார்க்கக்கூடியதுதான் விசேஷம். அனைத்து அன்பர்களும் இவ்வாலயத்தில் வந்திருந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேதமா இருக்கக்கூடிய ஆதிநாராயண சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்று எல்லாம் வல்ல அவருடைய பெரும் கருணையை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, நமஸ்காரம்.